இங்க பாருங்கப்பா ஆக்சுவலா கொடுங்க see RL fixed ஓகேவா ஃபிக்ஸட்னா ஒரு 2 ஓம்னு வச்சுக்கோங்க சரிடா ஹலோ So good evening students. So லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா புதுசா டிசி மிஷின்ஸ் அதாவது மிஷின்ஸ்ன்ற டாபிக்ல புது சப்ஜெக்ட் எடுத்தோம் ஸோ அதுல வந்து டிசி மிஷின்ஸ்ல டிசி ஜென்ரேட்டரை பார்த்தோம் அதோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்பார்க்ஸ்ல அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ எக்ஸாம்ஸ்லாம் நியரிங் தான் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் வந்துடும் அது இல்லாமல் எஸ்எஸ்சி ஜேஇ வந்து 26th டேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க அண்ட் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சீக்கிரம் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே ரைட் ஜஸ்ட் அ மினிட் கைஸ் வெயிட் ஒரு பிபிடி கொஞ்சம் மாற்றி அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ கைஸ் ப்ளீஸ் வெயிட் கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிபிடி மாற்றி அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ ப்ளீஸ் வெயிட் ஓகே வேற பிபிடி லோட் ஆயிட்டு இருக்கு ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஸோ டிசி மிஷின் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வாஸ்ட் சப்ஜெக்ட் அதை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும் அதாவது மிஷின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதுக்கப்புறம் ஏசியில் வந்து இண்டக்ஷன் சிங்க்ரனஸ் 4 இருக்கு ஸோ ஒவ்வொன்றுலுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும் அப்படி பார்த்தா டிசி மிஷின்ஸ்ல மட்டுமே உங்களுக்கு 16 கொஸ்டின்ஸ் வரும் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 15 to 16 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி லெவல்லலாம் கொஞ்சம் ஈஸியாக கான்செப்டுவலாக தான் கேட்பாங்க புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக 15 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் ஸோ கண்ட்ரோல்ஸு சிக்னல்ஸு இதை மட்டும் வச்சுட்டுலாம் கிளியர் பண்ண முடியாது ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணணும் ஸோ மிஷின்ஸும் படிக்க ஆரம்பிங்க மிஷின்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே நீங்கள் படித்தாதான் உங்களால் ஓவராலாக கிளியர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப ஆன் தி ஹோல் கிளியர் பண்ண முடியும்
Okay, students. So today's topic is what? Armature reaction and commutation. So இன்னைக்கு டாபிக் வந்து armature reaction and commutation. Okay, நேத்து டாபிக்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா DC generators பத்தி பார்த்தோம். Okay. So commutation, armature reaction and commutation வந்து DC generatorsக்கு மோட்டார்ஸ்க்கு ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஓகே, பட் சில டிஃபரன்சஸ் இருக்கும். அதாவது ஒரு டைரக்ஷனல் டிஃபரன்ஸ் இருக்கும், மேக்னிடியூட் டிஃபரன்ஸ் இருக்கும், வாட் எவர் மேபி. தனித்தனியா நான் சொல்றப்ப மோட்டருக்கு இப்படி இருக்கும், ஜென்ரேட்டருக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவேன். பட் த கான்செப்ட் ஆன் த ஹோல் இஸ் சேம் ஃபார் போத் டிசி ஜென்ரேட்டர் அண்ட் டிசி மோட்டார். ஓகே, ரைட், ஃபைன். Okay, so let's move on to topic. Fine. DC gen, அதாவது நம்ம armature reaction and commutation இது பார்க்கிறதுக்கு முன்னாடி what is armature reaction அப்படிங்கறதையும் பார்க்கிறதுக்கு முன்னாடி we should know some certain important terms. என்னன்னா GNA, MNA. What is GNA? It is geometric neutral axis and MNA is magnetic neutral axis. Okay, GNA is geometric neutral axis and MNA is magnetic neutral axis. Geometric neutral axis அப்படின்னா see, அதாவது போலோட சென்டர். see, the geometric neutral axis is that axis that bisects the angle between the center line of adjacent poles. ரெண்டு போல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய சென்டர் லைனை பைசெக்ட் பண்றது நம்மளோட geometric neutral axis. Okay, right. Magnetic neutral axis அப்படின்னா என்னன்னா is axis drawn perpendicular to the force flux. Okay, so flux எந்த டைரக்ஷன்ல நமக்கு flow ஆகுது? from north to south, right? அப்ப இதுக்கு perpendicular வராஞ்சு this is again a magnetic neutral axis. So this axis is, அதாவது நம்மளோட magnetic neutral axisum geometric neutral axisum coincide with each other. Okay, so what is GNA, what is MNA ன்னு கேட்டா you should know, right? அதாவது நம்ம சென்ட்ரல் லைன் ஆஃப் அட்ஜசன்ட் போல்ஸ் பைசெக்ட் பண்றது நம்மளோட ஜியோமெட்ரிக் நியூட்ரல் ஆக்சிஸ். ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகிற ஃப்ளக்ஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது நம்மளோட மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே, ஏன் மேம் இதை சொல்றீங்க? எஸ், சி, நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷன், காம்படிஷன் இது ரெண்டுமே படிக்கிறப்ப we will come across these terms, so we should know what is what. ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்மேச்சர் MMF. ஓகே, ஆர்மேச்சர் MMF ஏன் நம்ம படிக்கிறோம்? ஆர்மேச்சர் MMF வேவ எதுக்கு நம்ம படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி I will tell you only the definition of armature reaction. What is armature reaction? அதாவது நம்மளோட working principle என்ன? So field, we will have a field. Okay, அதாவது field poles இருக்கும், அதை வச்சு that is nothing but stator. So அதுல we get field flux. Okay, right. Field flux or field MMF. What is MMF and what is flux? Flux ko MMF ko enna வித்தியாசம்? Flux is proportional to the current. Okay, அதாவது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டுல கரண்ட்னு சொல்றது, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். அதே MMF அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட EMFன்னு சொல்றது, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுல MMFன்னு சொல்லுவோம். ஓகே மேம், EMFனா என்ன, MMFனா என்ன? அதாவது நம்மளோட கரண்ட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா there should be some force. That force is our EMF. அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு we should need a force. So that is our MMF. Okay, EMF and MMF proportional. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கரண்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இட்ஸ் ஃப்ளக்ஸ். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு we need a force, right? That force is nothing but EMF, அந்த வோல்டேஜ். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு we need a voltage or a force to support the flow of flux. So அது வந்து MMF. Okay மேம், ரைட். அப்ப நம்ம ஆர்மேச்சர் MMF படிக்க போறதுனால we should know what is MMF. MMF, okay, MMFனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா what is armature reaction? இது இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனா என்னங்கிறது பின்னாடி படிப்பீங்க, பட் ஏன் நம்ம இது படிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, வாட் இஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னா see, we get a field flux. ஓகே, ரைட். அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? நம்மளோட கண்டக்டர்ல கட் ஆகும், ரைட்? அதாவது நம்மளோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ்ல ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கட் ஆகும், ரைட்? ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ்ல கட் ஆகிறப்ப ஒரு கரண்ட் ஆர்மேச்சர்ல ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்னால we get a flux, armature flux.
right? So inga field flux irukku. Okay, field flux cuts the conductor, armature conductor. Okay, where the current flows in armature conductor, and again by the law of electromagnetic induction, flux is produced in the armature conductor, right? In the flux enna pannom, it opposes the main flux. This is our main flux, right? Then nammaloda main flux. This is our armature flux. So armature flux enna pannum appadina, it opposes the main flux. The effect opposes the cause, right? Okay ma'am, oppose பண்ணுது. இங்க mmf க்கு என்ன மேம் வேலை அப்படினா, see flux நான் என்ன சொன்னேன், அதாவது flux is driven by mmf, right? அதே மாதிரி armature flux opposes the main flux அப்படினா, armature அதாவது armature mmf opposes the main mmf of field. Am I right? Armature flux என்ன பண்ணுது, main flux oppose பண்ணுது. In other words, எப்படி சொல்லலாம், armature mmf நம்மளோட main field mmf oppose பண்ணுதுன்னு சொல்லலாம். oppose பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, see இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இது இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆப்வியஸா இதோட வேல்யூ வந்து குறையும், அவ்வளவுதான். இதுதான் அப்போஸ்ன்னு சொல்ல வரேன். நம்ம என்ன படிக்கணும், armature reaction பத்தி தெரியணும் அப்படின்னா, I told the armature reaction is nothing but the effect of armature flux on main field flux. In other words, it can also be told as the effect of armature mmf in the main field mmf. Appa we should know what is armature mmf. So armature mmf affects the main mmf, main field mmf அப்படினா armature mmf படிச்சா மட்டும் தான் எப்படி affect பண்ணுது, எப்படி oppose பண்ணுதுன்னு தெரியும், right? So just like this blind சொல்லிட்டு போலாம், அதாவது அப்படி போனா you will not understand why. இது என்ன, இது தனி டாபிக்கா, இது எதுக்கு நம்ம படிக்கிறோம்னு தெரியாம இருக்க கூடாது. படிக்கிறது புரியது மட்டும் பத்தாது, எதுக்கு படிக்கிறோம்னு தெரியணும், right? So mmf is given by n into I, right? Okay, so நான் இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா, I'm taking a north pole and a south pole and the flux is flowing in the direction from north to south. I have noted MNA axis, GNA axis. இங்க என்ன மேம், see I have given positive negative னு கொடுத்திருக்கேன். அதாவது இப்படி இருந்தது அப்படின்னா current is moving inward, right? அப்ப current is moving inward na, by the rule of Faraday's right hand rule என்ன ஆகும், current is flowing inward, right hand rule, current is flowing inward, see inward, அப்ப என்ன ஆகும், and our flux is flowing in this direction. Okay, flux is flowing in this direction, current is flowing inwards. அப்ப our thumb, நம்மளோட middle finger represents the current. Okay, middle finger represents the current, our forefinger represents the flux. நம்ம thumb என்ன represent பண்ணுவோம், direction of force, direction of field, actual direction of field. Direction of force ன்னு சொல்றது Lorentz force, direction of field ன்னு சொல்றது நம்மளோட Fleming's right hand rule, right? அப்ப our thumb represents the direction of field. அப்ப எப்படி, எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இப்படி இருக்கும், right? அப்ப இந்த இடத்துல how can I draw the flux lines? I can draw like this, right? So it is, our field is in this direction. அப்ப இத சுத்தி எப்படி வரையலாம், I can draw like this. Okay, right? அதே மாதிரி இந்த கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. Okay, so இதுல வந்து current in outward direction. So this represents your middle finger, அதாவது இப்படி. Your middle finger represents your outward direction. This is current. Okay, direction of flux, this is direction of flux. Your thumb finger represents direction of field. அப்ப இப்படி வரும். Okay, right? அப்ப direction of field na, again this will be your current. So ரெண்டுமே downward direction in the center, right? அததான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன், right? Okay, so இதுல எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, EMF direction same as the current direction. இந்த இடத்துல வந்து number of conductors per phase எவ்வளோ, இது per pole, இது ஒரு போலுக்கு எத்தனை கண்டக்டர் இருக்கு, 1 2 3, right? ஒரு போலுக்கு 3 கண்டக்டர் எடுத்துருக்கிறேன். ஓகே, சரி மேம், இப்ப இதை வச்சு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க என்ன ஃப்ளோ ஆகுது, ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகுது, ரைட்? அதாவது mmf is given by n into I. ஸோ என்ன ஆகுது, அதாவது கரண்ட் I ஃப்ளோ ஆகுது. இப்ப கரண்ட் I ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் என்ன ஃப்ளோ ஆகும், I/2, and இந்த சைட் அகைன் I/2. ஸோ இந்த கண்டக்டரோட கரண்ட் I/2, இந்த கண்டக்டரோட கரண்ட் I/2.
அதே மாதிரி இதோட கரண்ட் I/2, அதே மாதிரி இதோட கரண்ட் I/2, ரைட்? நான் 3 கண்டக்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட கரண்ட் I/2, இதோடது I/2 அண்ட் இதோடது I/2, அதே மாதிரி இதோடது அகைன் I/2, ஸோ இதோடது I/2, இதோடது I/2. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா drawing the poles, அதாவது இப்படி டவுன் ஃபார்மேட்ல இருக்க போல்ஸ்னா அப்படியே வரையறேன் அப்படின்னா வரையறேன். ஓகேயா? அந்த போல்ஸ் தான் அப்படி ஸ்ட்ரைட்டா வரைஞ்சிருக்கேன். திஸ் இஸ் யுவர் நார்த் போல், திஸ் இஸ் யுவர் சவுத் போல். ஓகே, ரைட். இப்போ என்ன ஆகுது? drawing the axis. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல அதாவது இங்க ஒரு கண்டக்டர் இருக்கு, நார்த் போல்ல 3 கண்டக்டர் இருக்கு, ரைட்? ஸோ இங்க ஒரு கண்டக்டர், இங்க ஒரு கண்டக்டர், இங்க ஒரு கண்டக்டர். அதே மாதிரி சவுத் போல்ல 3 இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் இது வரைகிறப்ப ஐ எம் drawing the current. கரண்ட் வரைஞ்சாலும் obviously that is MMF. The MMF is equal to N into I-ங்கிறதுனால கரண்ட் வரைஞ்சனா obviously MMF ஃப்ளக்ஸும் அதே MMF ஓட வேவும் அதே மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நான் கரண்ட் வரைகிறப்ப என்ன பண்றேன்? இந்த இடத்துல இட் இஸ் பிளஸ் I/2, கரெக்டா? பிளஸ் I/2. இந்த இடத்துல இட் இஸ் மைனஸ் I/2. ஏன் மைனஸ் I/2ன்னு சொல்றேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன் தான். திஸ் இஸ் I, இது வந்து I/2 அப்படின்னா திஸ் இஸ் an opposite direction, right? So this is minus I/2. ஓகே, அதாவது டைரக்ஷன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் I/2, மேக்னிடியூட் இஸ் பிளஸ் I/2 தான். ஸோ இந்த இடத்துல என்ன வரையலாம்? ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரையலாம்? I'm drawing இங்க பிளஸ் I/2, ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல மைனஸ் I/2, கரெக்டா? இதுக்கு மட்டும் வரையறேன், இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு மட்டும் வரையறேன். திஸ் இஸ் பிளஸ் I/2, திஸ் இஸ் மைனஸ் I/2. அடுத்து செகண்ட் கண்டக்டருக்கு வரையறேன், இதுக்கு வரையறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? திஸ் வில் பி பிளஸ் I/2 அண்ட் இந்த இடத்துல இட் பி செகண்ட் மைனஸ் I/2. அண்ட் தேர்டுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா ஃபார் தேர்ட் திங் என்ன ஆகும்? இந்த இடத்துல இட் வில் பி பிளஸ் I/2 அண்ட் இடத்துல போய் மைனஸ் I/2. சரி மேம், இப்போ என்ன சொல்ல வரீங்க மேம்? ரைட், இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ தனித்தனியாக ஆட் பண்றேன். இந்த செக்ஷன், இந்த செக்ஷன், அடுத்து இந்த செக்ஷன், அடுத்து இந்த செக்ஷன், அடுத்து இந்த செக்ஷன், இப்படி தனித்தனியாக நான் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணி பாருங்க. இங்க என்ன வரும்? இங்க பிளஸ் I/2, இந்த இடத்துல will be மைனஸ். ஓகே, அகைன் இட் will be மைனஸ் ஹியர். இது வந்து இந்த செக்ஷனை மட்டும் நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? பிளஸ் I/2. இந்த இடத்துல என்ன வருது? மைனஸ் I/2. இந்த இடத்துல என்ன வருது? மைனஸ் I/2. சொல்றது புரியுதா? இந்த செக்ஷனை மட்டும் எடுக்கிறேன், அதாவது இதை மட்டும் எடுத்து நான் ஆட் பண்றேன். மூணுமே ஆட் பண்றேன். ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? திஸ் இஸ் I/2, திஸ் இஸ் மைனஸ் I/2, திஸ் இஸ் மைனஸ் I/2. ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் I/2. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும், ரைட்? சரி, ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல see this is nothing but plus I/2, this is plus 2I/2, this is plus 3I/2, இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. ஓகேயா? ரைட். இது நம்ம சம் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா this will be a triangle. அப்ப நம்மளோட ஆர்மேச்சர் MMF ஓட ஃபீல்ட் ஓட வேவ் என்ன ஷேப்? ட்ரையாங்குலர் ஷேப். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்மேச்சர் MMF ஓட வேவ் ஷேப் இஸ் ட்ரையாங்குலர். ஓகே, ரைட். அதோட பீக் இப்படி ட்ரையாங்குலர் வேவ் கிடைக்குது. ஏன் இந்த பீக் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்க வருது? திஸ் இஸ் ஒன் போல், இது ஒரு போல், இது ஒரு போல். இங்க தான் பீக் வேல்யூ வருது. பீக் வேல்யூ இஸ் இன் பிட்வீன் டூ போல்ஸ். அப்ப இங்க அதாவது பிட்வீன் டூ போல்ஸ்க்கு நடுவுல ஒரு இன்டர்போல், அதாவது அந்த இன்டர்போல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்க ஏரியா இன்டர்போல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க மேக்சிமம் பீக் வருது? இன்டர்போல்ஸ்ல மேக்சிமம் பீக் வருது. ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது டைரக்டா
the maximum peak of the armature MMF is attained in interpoles. இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே ரைட். அடுத்தது இப்ப நம்ம கிட்ட ஒரு இது இருக்கு ரைட். உங்களுக்கு கிளியராவே நான் சொல்றேன். அதாவது having armature here, field here. Okay right. இதுல direction of rotation is in clockwise direction. இப்ப இத நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ரெண்டு டிப் இருக்கு. அதாவது லீடிங் போல் டிப், அடுத்தது ட்ரெய்லிங் போல் டிப்னு ரெண்டு டிப் சொல்லுவாங்க. போல் டிப் அதாவது போலோட டிப். ஓகேயா, போல் டிப். ஓகே சோ இது ஒரு போல், இது ஒரு போல் ரைட். ரெண்டு டிப் இருக்கு ஒரு போலுக்கும். இங்க ஒரு டிப் இருக்கு, இங்க ஒரு ட்ரிப் இருக்கு. அதே மாதிரி இந்த போலுக்கு இங்க ஒரு டிப், இங்க ஒரு டிப். ரெண்டு 4 டிப் இருக்கு. ஒரு போலுக்கு 2 ட்ரிப் இருக்கு. லீடிங் போல் டிப்னு எதை சொல்லுவேன் அப்படின்னா, எங்க உங்களோட கண்டக்டர் வந்து என்டர் ஆகுதோ, கண்டக்டர் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, எந்த டிப்ல உங்க கண்டக்டர் ரொட்டேஷன்ல என்டர் ஆகுதோ அது லீடிங் போல் டிப். எங்க லீவ் ஆகுதோ அது உங்களோட ட்ரெய்லிங் போல் டிப். ஓகே மேம். இப்போ கண்டக்ஷன் டைரக்ஷன் என்ன, டைரக்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் என்ன, கிளாக்வைஸ். எங்க உள்ள இந்த போலுக்கு எங்க உள்ள வருது, இங்க உள்ள வருது. எங்க வெளியே போகுது, இங்க வெளியே போகுது. அப்ப this is leading pole tip for this pole and this is trailing pole tip for this pole. ஓகே அதே மாதிரி ரொட்டேட் ஆகி எங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுது, மேல. சோ இதுக்கு லீடிங் போல் டிப்னா இது, லாகிங் போல் டிப்னா அதாவது சாரி ட்ரெய்லிங் போல் டிப்னா இது. இது அப்படியே டயகிராம்ல வரைங்க. ஓகே இது நார்த் போல் சவுத் போல் போட்டிருக்கேன். ஓகே ரைட். இப்போ டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இதுதான். நல்லா கவனிங்கப்பா, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இதுதான். ஓகே சரி, ஜெனரேஷன் டைரக்ஷன் இஸ் இப்படிதான் ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் எப்படிங்கிறப்ப which இந்த இடத்துல this is leading or this is leading pole tip ரைட். அதாவது இந்த போல் தான், இந்த இடம் தான் இந்த இடம். அடுத்தது என்ன வருது, நம்மளோட ட்ரெய்லிங் போல் டிப் வருது. அடுத்து என்ன வருது, சவுத் போலோட லீடிங் போல் டிப் வருது. அடுத்து சவுத் போலோட ட்ரெய்லிங் போல் டிப் வருது. ஓகேயா ரைட். அப்ப நமக்கு இந்த MMF ரொம்ப கம்மியா இருக்குல்ல, எந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு, லீடிங் போல் டிப். எந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு, எந்த இடத்துல ரொம்ப அதிகமா, ட்ரெய்லிங் போல் டிப்ல. அப்ப லீடிங் போல் டிப்ல நம்மளோட MMF கம்மியா இருக்கும், ட்ரெய்லிங் போல் டிப்ல நம்மளோட MMF அதிகமா இருக்கும். நீங்க சவுத் போல் பார்த்தாலும் சரி, நார்த் போல் பார்த்தாலும் சரி. இங்க பாருங்க, சவுத் போலுக்கு ட்ரெய்லிங்ல அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, இல்ல இல்ல இல்ல, அதாவது நெகட்டிவ் மேக்ஸிமம்ல இருக்கு. ஓகேயா, see இந்த இடத்துல this will be your leading pole tip and this will be your trailing. அதாவது பாசிட்டிவ் மேக்ஸிமமா இருக்கட்டும், நெகட்டிவ் மேக்ஸிமமா இருக்கட்டும், மேக்ஸிமமா இருக்கிறது வந்து ட்ரெய்லிங் தான். எங்க உங்களுக்கு 0 டச் ஆகுதோ அந்த இடத்துல லீடிங் போல் டிப் வரும். ஸோ லீடிங் போல் டிப்ல MMF is 0 and trailing pole tipல MMF is maximum. Okay right. So magnitude of armature MMF. Okay, அதாவது magnitude of armature MMF peak magnitude எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்ன சொன்னேன், this will be our peak இல்லையா. நான் 3 கனெக்டர் எடுத்துட்டேன். இதுல நிறைய கண்டக்டர்ஸ் இருக்கு, இந்த டயகிராம் வைக்காதீங்க. 3 கண்டக்டர் எடுக்கிறப்ப ஒரு I/2, ரெண்டாவது I/2, மூணாவது I/2, இது மூணுமே ஆட் பண்ணாதான் நமக்கு பீக் கிடைக்கும். ஏன்னா இந்த I/2 ஓட காம்பினேஷன்ஸ் தான் இந்த கிராஃப் கிடைக்குது நமக்கு. கரெக்டா, பீக் எப்போ வரும், மூணுமே ஆட் பண்ணாதான் நமக்கு பீக் வரும். ஸோ மூணுமே ஆட் பண்ணா 3I/2 will be our peak. பீக்குன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா, இந்த மூணோட காம்பினேஷன்ல பீக் வந்துச்சுன்னா என்ன வரும் நமக்கு, கண்டிப்பா 3I/2. மூணுமே ஆட் பண்ணா மட்டும் தான் நமக்கு பீக்குன்னு ஒன்று கிடைக்கும் ரைட். அப்ப நான் இந்த இடத்துல 3 கண்டக்டர் எடுக்கிறப்ப 3 கண்டக்டர்ஸ் எடுத்திருக்கிறேன். அப்ப என்னோட பீக் வந்து 3I/2. ஓகேயா, நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் அதாவது Z வந்து 3ன்னு எடுத்திருக்கிறேன். ஓகே 3ன்னு எடுத்திருக்கிறேன். ஸோ என்னோட பீக் எப்போ ரீச் ஆகும், 3I/2ல ரீச் ஆகும். ஓகே, அதாவது ஒவ்வொரு கண்டக்டருக்கும் நான் என்ன சொன்னேன், I/2 சொன்னேன். ஓகே, இந்த மூணோட காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிராஃப் கிடைக்குது. ஸோ இந்த பீக் எப்போ கண்டிப்பா வரும், மூணுமே ஆட் பண்ணாதான் நமக்கு பீக் வரும். ஸோ
அப்ப peak is 3I/2. Okay ma'am, இதுல என்ன சொல்ல வரீங்க? See, this 3 is what? Conductors per pole. Super. So 3 is what? Number of conductors per pole. Okay, எவ்வளவு conductors க்கு Z divided by P. Okay, 3. Okay, இந்த I-ங்கிறது என்னது? நான் நேத்து சொன்னேன். I-ங்கிறது என்னது? Yes, total current by parallel path. கரெக்டா? இந்த கரண்ட் வந்து ஒரு கரண்ட், அதாவது கரண்ட் per parallel path is this I. அப்போ ஒரு parallel pathல இருக்க கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? total current divided by parallel path. இப்போ நான் அது ரெண்டு சேர்த்து எழுதுறேன். Z by P into IA by A divided by 2. So our peak, அதாவது peak magnitude of armature MMF ஓட peak எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா Z by 2P into IA by A. This will be your formula. Note பண்ணிக்கோங்க. Magnitude of armature MMF னு கேட்டா this will be your formula. Okay? So இது நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது அதாவது நான் இப்ப வரைக்கும் பார்த்ததோட அப்சர்வேஷன் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, for the above observations, the armature MMF developed by DC generator is a triangular waveform. படிச்சிட்டோம். ஓகே, having its peak value எங்க இருக்கு? peak value at interpolar axis. ஓகே, zero value at polar axis. எப்படிப்பா zero value at polar axis வரும்? ஓகே, இந்த இடத்துல ஜீரோ வேல்யூ வருது. உங்களுக்கு இந்த இடத்துல ஜீரோ வேல்யூ வருது. கரெக்டா? இதுக்கு நேரம் என்ன இருக்கு? போல் தான் இருக்குது. அப்ப போலார் ஆக்சிஸ்ல ஜீரோ வேல்யூ, இன்டர்போலார் ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ரைட். அடுத்தது ஆர்மேச்சர் MMF இஸ் a stationary wave. ஆர்மேச்சர் MMF மாறுதா? இல்ல, கண்டக்டர்ஸ் அங்கேயே தான் இருக்கு. கண்டக்டர்ஸ் அங்கேயே இருக்கிறப்ப நம்மளோட ஆர்மேச்சர் MMF மாறாது. கண்டக்டர்ஸ் மாறல இல்லையா? சோ நம்ம ஆர்மேச்சர் MMF மாறாது. சோ ஆர்மேச்சர் MMF இஸ் ஸ்டேஷனரி. நம்மளோட ஃபீல்ட் MMF அதுவும் ஸ்டேஷனரி தான். எந்த ஒரு MMF நமக்கு வேற எந்த ஒரு MMF மூவிங் கிடையாது. சோ ஆர்மேச்சர் MMF இஸ் ஸ்டேஷனரி. ஓகே, அதாவது ஆர்மேச்சர் MMF இஸ் ஸ்டேஷனரி அண்ட் ஃபீல்ட் MMF இஸ் ஆல்சோ ஸ்டேஷனரி. சோ இது ரெண்டுக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன? இதோட ஸ்பீட் மைனஸ் இதோட ஸ்பீட், ரெண்டும் ஸ்டேஷனரியா இருக்கு. ரெண்டுக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ் இருக்காது. அப்ப என்ன ஸ்பீட்? ரிலேட்டிவ் ஸ்பீட் will be 0. So the relative speed between the stator MMF and the rotor MMF is 0. Okay, the speed of the rotor MMF with respect to stator. Stator உங்களுக்கு ரொட்டேட் ஆகுதா? கிடையாது. rotor MMF ஸ்டேஷனரி தான். ரெண்டுமே ஸ்டேஷனரினா உங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீட் 0. அதே நேரம் rotor MMF ஸ்டேஷனரி தான். உங்க ரோட்டர் ரொட்டேட் ஆகுதா? ஆகுது. கரெக்டா? ரோட்டர் ரொட்டேட் ஆகும் இல்லையா? ரோட்டர் என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும்? ஒரு சர்டன் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும், NR. அப்ப ரோட்டர் MMF ஸ்டேஷனரி, this rotates at the speed NR னா இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன? NR. So that will be the relative speed between the rotor MMF and the rotor. இந்த மூணுத்துல நிறைய டைம் क्वेश्चंस வந்திருக்கு. ரோட்டர் MMFனா என்ன, ரோட்டர்னா என்ன, ஸ்டேட்டர் MMFனா என்ன, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ எப்படி வருது? ஸ்டேட்டர் MMFனா என்ன, why we are finding the relative speed கண்டுபிடிக்கிறப்ப ஏன் 0 அப்படிங்கிறதெல்லாம் I have told you. Right. Effect of armature flux on the main field flux. So this is what? Effect of armature flux on the main field flux is what? What na? அதோட டெஃபினிஷன் என்ன? ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ்ல அஃபெக்ட் ஆகுது. இது என்னன்னு சொன்னேன்? ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட டெஃபினிஷன் என்ன? எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் ஆன் த ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோட ஷேப் என்ன? ட்ரையாங்குலர். ஓகே, ஆர்மேச்சர் அதாவது ஆர்மேச்சர் MMF ஓட ஷேப் என்ன? ட்ரையாங்குலர். ஓகே, ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோட ஷேப் வந்து சாடில் ஷேப்னு சொல்லுவாங்க. ஆர்மேச்சரோட MMF ஓட ஷேப் தான் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ரைட். ஓகே, ஸோ இது வந்து நார்மலா நம்ம ஃபீல்டு லைன்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரைட். இது வந்து ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா,
ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து நம்மளோட மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கரெக்டா? இது நம்மளோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் கரெக்டா? ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் வச்சு தான் இந்த ஃப்ளக்ஸ் வரைகிறேன். ஸோ இட் இஸ் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். இது வந்து நார்த் டு சவுத் போகக்கூடிய மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். இது ரெண்டோட இன்ட்ராக்ஷன். நம்ம ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா திஸ் வில் பி ரிலேஷன் ஒரு ரிசல்ட். என்ன ஆகுதுங்க? கரெக்டா போயிட்டு இருந்த நம்மளோட மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? யூனிஃபார்மா இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டார்டடா இருக்கு. அதே நேரம் நம்மளோட எம்என்ஏ ஆக்சஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருந்த எம்என்ஏ ஆக்சஸ் என்ன ஆயிடுச்சு? ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் லீடிங் போல், ட்ரைலிங் போல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேம் இவ்வளவுதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷனா? எஸ்பா. சி ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்ன? அதாவது திஸ் இஸ் த மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ், திஸ் இஸ் யுவர் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் affects the main field flux. Opposes ரெண்டுமே ஒண்ணுதான். The effect of armature flux on the main field flux results in the distorted flux. That flux is because that and the process பேர் தான் armature reaction. Armature react பண்ணுது main field flux. Okay? Right. Right. Armature reaction என்ன? It is the effect of armature flux on the main field flux in the DC generator. Okay. It can also be said as the effect of armature MMF on the main field MMF. Okay. Right. Armature MMF இல்லனா flux எப்ப இருக்கும் அப்படின்னா நம்மளோட மெஷினை லோட் பண்ணா மட்டும் தான் வரும். ஓகேயா? அதாவது நான் என்ன சொன்னேன், நம்மளோட ஃபீல்ட் இருக்கு இல்லையா, நார்த் போல் சவுத் போல், இது ஒரு பர்மனன்ட் மேக்னெட்னு சொன்னேன். பர்மனன்ட் மேக்னெட்னா எப்பயுமே உங்களுக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் irrespective of source. சோர்ஸ் கொடுத்தாலும் சரி, சோர்ஸ் இல்லைனாலும் சரி, இட் இஸ் அ பர்மனன்ட் மேக்னெட். ஆனா நம்மளோட ஆர்மேச்சர் இருக்கு இல்லையா, இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்னு சொன்னேன். ரைட் ரைட். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டா இருக்கிறப்ப நான் என்ன சொன்னேன், whenever a current flows, ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும், இல்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும், இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஒரு லோடு கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஒரு லோடுனா என்ன? டிசி ஜென்ரேட்டரோட அவுட்புட்ல ஒரு லோடு கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அதாவது உங்களோட ஆர்மேச்சர்ல இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறது, இந்த ப்ராசஸ்லாம் நடந்து உங்களோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோ ஆர்மேச்சர் எம்எஃப்போ இருக்கும். லோடு இல்லாத பட்சத்துல ஆர்மேச்சர் சும்மா தான் இருக்கும், எந்த வேலையும் செய்யாது. ஆனா இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்டிப்பா இருக்கும் பிகாஸ் இட் இஸ் a permanent magnet. So armature MMF flux is available only at the loaded condition, whereas a field flux or MMF is always available. Okay, right. நம்ம பார்த்தது வந்து ஆர்மேச்சர் MMF ஓட வேவ் மட்டும் தான் பார்த்தோம். இட் இஸ் a triangular wave. ஓகே, மெயின் ஃபீல்ட் MMF ஓட வேவ் எப்படி இருக்கும்னா இட் இஸ் a flat topped wave. அதாவது இப்படி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அவர், இது வந்து flat topped waveனு சொல்லுவாங்க. அதாவது டாப் ஃபிளாட்டா இருக்கும், ஃபிளாட் டாப்டு வேவ். ஓகே ரைட். நம்மளோட மெயின் ஃபீல்ட் MMF எப்படி இருக்கும்? ஃபிளாட் டாப்டு வேவா இருக்கும். நம்மளோட ஆர்மேச்சர் MMF இவ்வளவு இப்பதான் கண்டுபிடிச்சோம், ட்ரையாங்குலர் வேவா இருக்கும். நம்மளோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னா சாடில் ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல நான் அடுத்து உங்களுக்கு கம்பைனா பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். பட் நோட் இட், ஆர்மேச்சர் MMF இஸ் நம்ம படிச்சது ஆர்மேச்சர் MMF படிச்சிருக்கோம். இட் இஸ் ட்ரையாங்குலர். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்? சாடில் ஷேப்ல இருக்கும். அதே மெயின் ஃபீல்ட் MMF எப்படி இருக்கும்? ஃபிளாட் டாப்ல இருக்கும். ரைட். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எது ரெண்டும்? அதாவது ஆர்மேச்சர் MMFும் மெயின் ஃபீல்ட் MMF தான் பார்க்கணும். இது ரெண்டோட ரியாக்ஷன் தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். கரெக்டா? ரைட். அடுத்த ஸ்லைட் போலாம். ஓகே, see this is our north pole south pole. நான் இத சொன்னேன், this is our flat topped wave. This is the wave of yes main field MMF. Okay, this is a field, this is the wave of main field MMF. Okay, இது வந்து நம்மளோட ஆர்மேச்சர் MMF. ஓகே, நம்மளோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா சாடில் ஷேப். இதுதான் நம்மளோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். ஓகே ரைட். எப்படி இருக்குது ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ்? இப்படி இருக்குது. Okay, this is our armature flux. இதுதான் சாடில் ஷேப்னு சொல்லுவாங்க. So our armature flux, the flux armature is saddle shaped, MMF armature is triangular shaped, and MMF field is the flat topped wave. நம்ம எது ரெண்டும் கம்பேர் பண்ணணும்? நம்பர் 1ம்
நம்பர் 2 அதாவது நம்மளோட armature MMF reacts with main field MMF of field. ஓகேவா? இது ரெண்டு பார்த்தாதான் this is nothing but armature reaction. It is the effect of armature MMF on the main field MMF. அப்ப என்ன பண்ணணும்? இது நம்மளோட field MMF அக்கட ஆன் இருக்கு, armature உள்ள வருது. ஓகே, so it is a triangular wave. இது இந்த வேவ் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா you will get this distorted wave. Okay, right. Okay, so this interpolar axis நமக்கு இங்க இருக்கு. ஆல்வேஸ் பிரஷ் இருக்கு இல்லையா, நம்மளோட பிரஷ் வந்து எப்பவுமே MNA ஆக்சிஸ்ல தான் எப்பயுமே இருக்கும். Brush will always be located on the MNA axis. Should be located at the MNA axis. இப்போ என்ன ஆகுது, MNA axisல என்ன சொன்ன, MNA axisனா என்னன்னா அங்க ஃப்ளக்ஸ் 0வா இருக்கும். See, நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட இதுல this is your MNA axisனு சொன்னோம். நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. ஃப்ளக்ஸ் இங்க ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்கா? இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்காது. ஸோ எப்பயுமே நம்மளோட ஃப்ளக்ஸ் 0 in the magnetic neutral axis. நம்மளோட magnetic neutral axisல always the flux is 0, right? See, இங்கேயும் சரி flux is 0. எங்க கவனிங்க, flux 0ன்றதுனால MMF is also 0. எங்க நம்மளோட magnetic neutral axisல MMF-உம் 0 தான், flux-உம் 0 தான், MMF-உம் 0 தான், ரைட்? ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட magnetic neutral axisல flux 0 இருக்கா? இல்ல, distorted wave. அப்ப எங்க 0 இருக்கு? இங்க 0 இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இங்க ஒரு லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா எங்க 0 இருக்கோ அதான் நம்மளோட magnetic neutral axis. அப்ப இங்க இருந்து நம்மளோட magnetic neutral axis ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏன் ஷிஃப்ட் ஆயிருக்கு? ஆர்மேச்சர் MMF வந்து மெயின் ஃபீல்ட் MMF கூட ரியாக்ட் ஆனதுனால நம்மளோட வேவ் மாறுது. வேவ் மாறுறப்ப நம்மளோட ஃப்ளக்ஸ் 0 பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எங்க ஃப்ளக்ஸ் 0 வருமோ அதான் நம்மளோட MMF, அதான் நம்மளோட magnetic neutral axis. So magnetic neutral axis is shifted. Okay, நம்மளோட ஜெனரேட்டரோட ரொட்டேஷன் வந்து clockwise னு சொன்னேன். சோ நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகே, ரைட். அப்ப டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நம்மளோட MNA எந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு? ரைட்ல தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. சோ our MNA will be shifted in the right, அதாவது MNA will be shifted along the direction of the rotation of generator. ஜெனரேட்டர் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல நம்ம MNA ஷிஃப்ட் ஆகும். ஆனா மோட்டர்ல எந்த டைரக்ஷன்ல நம்மளோட மோட்டர் ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளோட MNA ஷிஃப்ட் ஆகும். அது அடுத்து நான் சொல்றேன். ஓகே, this graph shows the effect of armature MMF, this one, on the main field MMF, and the result is our distorted MMF. இந்த distorted MMFல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட magnetic neutral axis is shifted in the direction of the generator, rotation of the generator. Okay, right. So effect of armature reaction. சரி மேம், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் கொடுக்குறது இருந்துட்டு போட்டும் மேம், ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஷிஃப்ட் ஆயிட்டு போட்டும் மேம், என்ன மேம் ப்ராப்ளம் அப்படின்னா we have many issues because of armature reaction. அதனாலதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அண்ட் காம்படிஷனா ஒரு தனி டாபிக்கா, ஒரு தனி சப்ஜெக்டா, ஒரு தனி ஒரு டாபிக்கா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, MNA is shifted. ஓகே, ஜெனரேட்டர்ல எந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆகும்? Same direction of rotation of the generator. அதே MNA is shifted, motorல எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும்? ஓகே, ஆப்போசிட் தான். Maybe it's wrong. Okay, it's opposite direction of the motor. ஓகே, சோ இத நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு PDF தரேன். ஓகே, இந்த ஷிஃப்ட்னால என்ன மேம் ஆகுது அப்படின்னா, see, a finite EMF is induced in the short circuit coils. புரியல தானே? ஷார்ட் சர்க்யூட் காயில்ஸ்னா என்ன மேம்? பிரஷ் கான்டாக்ட்ல ஷார்ட் சர்க்யூட் காயில்ஸ்னா என்ன மேம்? அதுல ஒரு EMFனா என்ன மேம்? அதனால ஒரு ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கறாங்க மேம். எனக்கு என்ன புரியல மேம் அப்படின்னா, இது வந்து I'll tell you பின்னாடி ஆர்மேச்சர் ரியாக்ஷன், அதாவது பிரஷ் ஷிஃப்ட் சொல்றப்ப நான் சொல்றேன். இது பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்லுவேன். இந்த ஸ்லைடை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷனுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கிறேன். ஆனா ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட பிரஷ் கான்டாக்ட்ல ஷார்ட் சர்க்யூட் காயில்ஸ்ல EMF ப்ரொடியூஸ் ஆகும், அதனால ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பா பின்னாடி சொல்றப்ப அகைன் I'll tell you. அடுத்த பாயிண்ட்க்கு மூவ் ஆகலாம். In a DC generator, armature reaction is demagnetizing along leading pole tip. நான் என்ன சொன்னேன்? ரெண்டு போல் வரைஞ்சோம். This was leading,
ட்ரெய்லிங், லீடிங், ட்ரெய்லிங்னு சொன்னேன். லீடிங் போல் டிப்ல என்ன சொன்னேன்? ஃப்ளக்ஸ் குறையும்னு சொன்னேன். ட்ரெய்லிங்ல ஃப்ளக்ஸ் அதிகமாகும்னு சொன்னேன். கரெக்டா? அந்த ட்ரையாங்குலர் வேவ்ல வரைஞ்சப்ப we got like this, right? கரெக்டா? ரைட். லீடிங்ல என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் கம்மியா இருக்கும். லாகிங்ல ட்ரெய்லிங் போல்ல ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃப்ளக்ஸ் குறையறதுக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னா டிமேக்னடைசிங். ஓகே, ஃப்ளக்ஸ் குறையுது அப்படின்னா மேக்னடைசேஷன் குறையுது. ஸோ இட் இஸ் டிமேக்னடைசேஷன். எந்த பக்கம் டிமேக்னடைஸ் ஆகும்? லீடிங் போல தான் நம்மளோட ஃப்ளக்ஸ் குறையுது. அந்த ஆர்மேச்சர் MMF வரைஞ்சாலே ஐ டோல்ட் யூ ரைட். இது நம்ம வரைஞ்சோம். இங்கதான் நம்மளோட லீடிங் இருந்தது, இங்க நம்மளோட ட்ரெய்லிங் இருந்தது, அகைன் இங்க லீடிங், இங்க ட்ரெய்லிங் இருந்தது. ரைட். லீடிங்ல என்னாச்சு? ஃப்ளக்ஸ் கம்மியாச்சு. ட்ரெய்லிங்ல என்னாச்சு? ஃப்ளக்ஸ் அதிகமாச்சு. ஸோ மேக்னடைசிங் அலாங் ட்ரெய்லிங், டிமேக்னடைசிங் அலாங் லீடிங். ஜென்ரேட்டர்ல அதே மோட்டர்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும். இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஜென்ரேட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். லீடிங்க்கு இங்க டிமேக்னடைசிங்னா இங்க மேக்னடைசிங், ட்ரெய்லிங்க்கு இங்க மேக்னடைசிங்னா இங்க டிமேக்னடைசிங். ஸோ மோட்டரும் ஜென்ரேட்டரும் சேர்ந்து சேர்ந்து சொன்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஜென்ரேட்டருக்கும் மோட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது சொல்றப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரேட்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மோட்டர். ஓகேயா? அடுத்து இப்ப ட்ரெய்லிங் போல் டிப்ல என்ன ஆகுது? ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ரைட். மேக்னடைசிங். நம்ம ஒரு ரேட்டட் ஃப்ளக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? இவ்வளோ ஃப்ளக்ஸ் தான் ஃப்ளோ ஆகணும்ட்டு. ஆனா ஃப்ளக்ஸ் அதை தாண்டி அதிகமாறப்ப நம்மளோட என்ன ஆகும்? நம்ம ரேட்டட் வோல்டேஜை விட மோர் ஃப்ளக்ஸ் வரும். பிகாஸ் நம்மளோட ரேட்டட் வோல்டேஜ் ஈஜியோட ஃபார்முலா என்ன? P5NAZ/60A. கரெக்டா? ஃப்ளக்ஸ் அதிகமா போச்சுன்னா ஆப்வியஸா நம்மளோட இன்டியூஸ்ட் EMF அதிகமா போகும். அப்ப ரேட்டட் காயில் இவ்வளவுதான் காயில் வோல்டேஜ் அப்படின்னா அதை தாண்டி வோல்டேஜ் அதிகமா போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட இன்சுலேஷன் டேமேஜ் ஆயிரும். ரைட். அடுத்த எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் சேச்சுரேஷன் என்ன மேம்? சி, எப்பயுமே ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல இட் வில் ரீச் சேச்சுரேஷன். அதுக்கு மேல சேச்சுரேஷனா என்ன அர்த்தம்னா எவ்வளவு உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்தாலும் ஃப்ளக்ஸ் மாறாது. சி, ஃப்ளக்ஸ் ஒரு சர்டன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதா? ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்? சேச்சுரேஷன் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா கரண்ட் அதிகமாயிட்டே போனாலும் உங்க ஃப்ளக்ஸ் மாறாது. ஸோ எந்த ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் சர்டன் பாயிண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வில் பி ஒரு பார்டர் பாயிண்ட். அதுக்கு மேல எவ்வளவு உங்களோட கரண்ட் அதிகப்படுத்தினாலும் உங்க ஃப்ளக்ஸ் மாறாது. ஸோ தட் ஜோன் இஸ் சேச்சுரேஷன் ஜோன். இப்போ ஏன் மேம் இதை சொல்றீங்க? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆர்மேச்சரோட MF எடுத்துக்கிறேன். ஓகேயா? ரைட். ரெண்டு வரைகிறேன். என்ன மேம் வரைகிறீங்க? நம்மளோட லீடிங் போல் டிப்னால என்ன ஆகுது? டிமேக்னடைசேஷன் ஆகுது. ரைட். லீடிங்னால டிமேக்னடைசேஷன் ஆகுதுன்னு தானே சொன்னேன் ஜென்ரேட்டர்ல. ஸோ அதாவது டிமேக்னடைசேஷன் ஆகுது எதனால? லீடிங் போல்னால. அதே நேரம் இந்த இடத்துல மேக்னடைசேஷன் ஆகுது எதனால? நம்மளோட ட்ரெய்லிங் போல் டிப்னால. ஏன் மேம்? மேக்னடைஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸ் கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இங்க வரைஞ்சிருக்கேன். மேக்னடைஸ் கம்மியாகுதுன்னு என்ன அர்த்தம்? கரண்ட் கம்மியா ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இங்க வரைஞ்சிருக்கேன். பிகாஸ் MMF இஸ் NI இல்லையா? அதனால ஓகே மேம். இதனால என்ன மேம் இப்ப சொல்ல வரீங்க அப்படின்னா, சி, நம்மளோட டிமேக்னடைசேஷனோட எஃபெக்ட் அதிகமா இருக்குமா, நம்மளோட கிராஸ் மேக்னடைசேஷனோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும்னா நம்மளோட டிமேக்னடைசேஷனோட எஃபெக்ட் தான் அதிகமா இருக்கும். அதாவது நம்மளோட லீடிங் போல் டிப்ல டிமேக்னடைஸ் ஆறது ட்ரெய்லிங் போல் டிப்ல மேக்னடைஸ் ஆறதுக்கு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான் அதிகமா இருக்கும். அப்ப எது அதிகமா இருக்கும்? டிமேக்னடைசேஷன் அதிகமா இருக்கும். அப்ப ஃப்ளக்ஸ் அதிகமா ஆகுமா குறையுமா? ஆன் தி ஹோல் ஆவரேஜா பார்த்தா கம்மியாகும். ஸோ ஆவரேஜா பார்த்தா நம்மளோட இன்டியூஸ்ட் EMF டிக்ரீஸ். இது இன்னொரு எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். இதெல்லாம் கேட்பாங்க, ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து கேட்பாங்க. ஐ ஹவ் ஹைலைட்டட் யூ த கீவேர்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ டிமேக்னடைசிங் அண்ட் கிராஸ் மேக்னடைசிங். ஸோ மேக்னடைசிங், டிமேக்னடைசிங், கிராஸ் மேக்னடைசிங்னா என்ன மேம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்த்தையில இருந்தே தெரியுது. டிமேக்னடைசிங்னா ஆப்போசிட் ஆஃப் த மேக்னடைசிங். ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா
அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது டீமேக்னடைசிங். திஸ் இஸ் மேக்னடைசிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இது நம்மளோட டீமேக்னடைசிங் ஃப்ளக்ஸ். கிராஸ் மேக்னடைசிங் ஃப்ளக்ஸ்னா என்ன மேம்? நம்மளோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகுது. ஓகேயா, ரைட். இது நம்மளோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ். இப்போ டீமேக்னடைசிங் எப்படி வருவீங்க? ஆப்போசிட், அதாவது எவ்வளோ ஃப்ளக்ஸ் மேக்னடைஸ் ஆகுதோ அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா தட் வில் பி யுவர் டீமேக்னடைசிங் ஃப்ளக்ஸ் ஃபோர்ஸ். ஓகே. கிராஸ் மேக்னடைசிங்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் கிராஸா இருக்கிறது நம்மளோட கிராஸ் மேக்னடைசிங். அப்போ திஸ் வில் பி யுவர் கிராஸ் மேக்னடைசிங் ஃபோர்ஸ். சரி மேம், கிராஸ் மேக்னடைசிங்னால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ரஷ் எங்க இருக்கு? எம்என்ஏல இருக்கு. கிராஸ் மேக்னடைசிங் ஆகிறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ஓகே ப்ரஷ் வந்து எம்என்ஏ ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, அதே நேரம் திஸ் இஸ் அவர் காமெடேட்டர். காமெடேட்டர் படிச்சிருக்கோம்ல, செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும்ட்டு. அந்த காமெடேட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? அந்த ப்ரஷ் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? காமெடேட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டா, ரைட். அந்த காமெடேட்டர்ல ப்ரஷ், அதாவது இங்க ஒரு காமெடேட்டர் இருக்கும், காமெடேட்டர் மேலதான் ப்ரஷஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்க என்ன கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன், காயில்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும்னு நேற்று சொன்னா நம்மளோட காமெடேட்டர் செக்மெண்ட்ஸ்ல காயில்ஸ் வில் பி கனெக்டட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கிராஸ் மேக்னடைசிங் எஃபெக்ட்னால இந்த காயில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறப்ப ஸ்பார்க்கிங் வரும் இந்த பிரஷ் கான்டாக்ட். ஓகே, see the armature reaction has two undesirable effect. என்ன எஃபெக்ட் அப்படின்னா the first it reduces the main field flux called as demagnetizing. நம்மளோட ஃப்ளக்ஸை குறைக்கிறது demagnetizing. செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா distorts the main field flux causes called as cross magnetizing. Okay. The EMF across the short circuited coil is majorly induced due to magnetizing effect which leads to sparking in the brush contact. Okay. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இந்த கிராஸ் மேக்னடைசிங் எஃபெக்ட் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா சாம்பர்டு போல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏர் டக்ஸ் யூஸ் பண்ணலாம். சாம்பர்டு போல்ஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது உங்க போல்ஸ், அதாவது நம்ம போலுக்கும் இதுக்கும் நிறைய இதுக்கு ஏர் கேப்பை அதிகப்படுத்தலாம். சாம்பர்டு போல்ஸ் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இருக்க ஏர் கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து அதிகப்படுத்தும். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ளக்ஸ் is directly proportional to current. Okay. Reluctance rho L by A. Correct? Length அதிகமாவுதா இங்க? அப்ப rho அதிகமாவுமா? Length of air gap is increasing. அப்ப reluctance increasing. Reluctance is opposition to current. அப்ப current decreasing, flux decreasing. So என்ன ஆகும்? நம்மளோட ஸ்பார்க்கிங் குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளக்ஸை குறைக்கணும். ஸோ குறைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல we can use chamfered poles. அதே மாதிரி ஏர் டக்ஸ். ஏர் டக்ஸ்னா காத்து போற மாதிரி துளைகள் இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும்? ஏர் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ரிலக்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏர் கிவ்ஸ் அ ரிலக்டன்ஸ் இல்லையா, அந்த ரிலக்டன்ஸ்னால ஆப்வியஸா அகைன் ஃப்ளக்ஸ் குறையும். அகைன் we can overcome the cross magnetization. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து குறைக்கணும் to overcome cross magnetizing effect. And flux corrected, we have two types, we have two chances, we have two options, chamfered pole and air ducts. Okay, so cross magnetizing pole nala enna agum, or a certain voltage induce agum, sparking nadakum. Okay, because short circuit agudhu, short circuit agiradha ungalku obvious voltage adhigama induce agum, obvious sparking varum. Adha overcome பண்றதுக்கு two methods, chamfered poles, air ducts. Okay, right. Now cross magnetizing effect எப்படி ஓவர்கம் பண்றதுன்னு சொல்லிட்டேன். நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷனை எப்படி ஓவர்கம் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, ரெண்டு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா see this is our generator. ஓகே, ஆர்மேச்சர் ரியாக்ஷனை கண்டிப்பா ஓவர்கம் பண்ணி தான் ஆகணும். ஏன் மேம், ஏன் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஓவர்கம் பண்ணணும்? இவ்வளவு நேரமா சொன்னேனே, ஆர்மேச்சர் ரியாக்ஷனால ஃப்ளக்ஸ் குறையுது, இன்டியூஸ்ட் EMF குறையுது, அப்புறம் ஸ்பார்க்கிங் வருது, ஆர்க் வருது, எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிஃபெக்ட் அப்படின்னா நம்ம மிஷின்ஸ்ல அது ஒரு சப்ஜெக்ட் டாபிக்காவே வந்திருக்காது, நிறைய டிஃபெக்ட்ஸ் வருது. ஸோ ஒரு மிஷினை டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனையும் நம்ம பார்த்தே ஆகணும். அதனாலதான் அது ஒரு தனி டாபிக்கா கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைப்ஸ், ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம இதை குறைக்கிறதுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்போல், அதாவது இது மெயின் போல் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டர்ல இது மெயின் போல் அப்படின்னா இங்க ஒரு போலை கொண்டு வருவாங்க, இது வந்து இன்டர்போல்னு சொல்லுவாங்க. ஓகேயா, சோ திஸ் இஸ் இன்டர்போல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சி
இன்டர்போல். ஓகேயா? அடுத்து காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ். காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ் தான் எங்க போடுவாங்க அப்படின்னா, இது நம்மளோட போலோட சர்ஃபேஸ்ல நம்மளோட காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ் போடுவாங்க. அதுதான் இந்த இமேஜ்ல காமிச்சிருக்கோம். சர்ஃபேஸ்ல there will be compensating windings. Okay, so there will be an interpole in between two poles and there will be, see, இது ஒரு pole. இதுல பார்த்தாலே you will understand many poles are there. இங்க see, இது தெரியுதா interpole? So interpolesum compensating windings போடுவாங்க. Interpole எங்க இருக்கும்? Between two poles. Compensating winding எங்க இருக்கும்? On the surface of the main pole. Okay. எப்படி மேம் இது ரெண்டும் பண்ணோம், வைண்டிங் ரெண்டு யூஸ் பண்றோம், இந்த ரெண்டு வைண்டிங்கும் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஆர்மேச்சர் ரியாக்ஷனை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்மேச்சர் எம்எம்எஃப் அண்ட் ஃப்ளக்ஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, Z/2P into IA/A அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட மேக்னிடியூட், பீக் மேக்னிடியூட் வந்து Z/2P into IA/Aன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெண்டு வைண்டிங், காம்பன்சேட்டிங் வைண்டிங் இல்ல இன்டர்போல் வைண்டிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதோட மேக்னிடியூட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அதுவும் Z/2P IA/A சேம் மேக்னிடியூட் தான் இருக்கும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி செட் பண்ணுவோம். இது ரெண்டுமே சீரீஸ்ல செட் பண்ணுவோம். அதாவது ஆர்மேச்சரோட சர்க்கியூட்டும் நம்மளோட காம்பன்சேட்டிங் வைண்டிங்கா இருக்கட்டும், இன்டர்போலா இருக்கட்டும், இது ரெண்டுமே நம்மளோட ஆர்மேச்சர் சர்க்கியூட் கூட சீரீஸா செட் பண்ணுவோம். இப்போ சீரீஸா இருக்கிறப்ப எம்எம்எஃப் என்ன பண்ணுவோம், எம்எம்எஃப் ஆஃப் 1 + எம்எம்எம் ஆஃப் 2. ஓகே, இதோட வேல்யூ எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் பிளஸ் ஆஃப் இது என்னது -x. ஸோ ஆன்சர் வில் பி 0. அப்ப நம்மளோட ஆர்மேச்சர் எம்எம்எஃப் ஓட வீரியம் இருக்காது. ஆர்மேச்சர் எம்எம்எஃப் இஸ் நியூட்ரலைஸ்ட், இஸ் நல்லிஃபைட். எப்படி? பை தி யூஸ் ஆஃப் காம்பன்சேட்டிங் அண்ட் இன்டர்போல் வைண்டிங். என்ன பண்ணோம், we have introduced, we have, see, by using additional MMF and the flux of same magnitude but opposite direction to that of the armature field, MMF and flux. இந்த additional MMF and flux கொடுக்கிறது யாரு? நம்மளோட interpole winding or நம்மளோட compensating winding. Okay, the interpole winding. See, here is a pole, there is a main pole, there is an interpole in between the main poles. Okay, in order to neutralize the armature flux, the interpole MMF should be equal to the armature MMF along interpolar axis. Correct? See, there will be MMF introduced here. In the interpolar axis la irukkudiya MMF edhukku equal ah irukattum, nammaloda armature circuit oda MMF ku equal ah irukanum. Okay, it must be connected in series with the armature circuit. idala kepanga. Okay va? Right, the flux created by the interpoles will neutralize the armature flux along the interpolar axis and flux is 0. Correct? Interpole nala varakudiya flux same and opposite magnitude to that of the armature flux. அப்ப nullify என்ன வரும்? 0 flux, அதாவது 0 mmf. Voltage across the short circuit coil is 0. Sparking. Okay, அதாவது இது படிங்க, voltage across the short circuit coil is 0. Sparking can be eliminated and commutation is improved and hence called commutating poles. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்போல்ஸ் காம்படிட்டிங் போல்ஸ்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து உங்களுக்கு காம்படிஷன் படிக்காத வரைக்கும், ஷார்ட் சர்க்யூட் காயில் பத்தி தெளிவா படிக்காத வரைக்கும் உங்களுக்கு அது புரியாது. ஸோ இந்த அங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி காம்படிஷன் படிக்கிறப்ப, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன் டீடைல் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ரைட், polarity of interpole. Polarity of interpole எப்படி இருக்கும் அப்படின்னா, மெயின், அதாவது நம்ம இன்டர்போலை கனெக்ட் பண்றோம், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு தானே ஒரு இன்டர்போலை கனெக்ட் பண்ணுவோம். அதோட polarity எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம மெயின் போல் மாதிரியே தான் இருக்கணும். மோட்டர்லயும் சரி, ஜென்ரேட்டரும் சரி, மெயின் போலோட polarity தான் இருக்கணும். ஆனா மோட்டர்ல, ஜென்ரேட்டர்ல நம்மளோட மெயின் போல் ஃபர்ஸ்ட் போகும், நம்மளோட இன்டர்போல் பின்னாடி வரும். ஸோ மெயின் போல் இஸ் ahead of the interpole in generator, but in motor the main pole is behind the interpole. Okay, right. அடுத்தது எவ்வளவு இன்டர்போல்ஸ் போடணும் அப்படின்னா, எவ்வளவு மெயின் போல் இருக்கோ அவ்வளவு இன்டர்போல்ஸ் போடணும். சைஸ் ஆஃப் தி இன்டர்போல் மெயின் போலை விட சைஸ் கம்மி. ஓகே, ரைட். இன்டர்போலுக்கு வந்து போல் ஷூஸ்லாம் தேவையில்லை. எப்படி நம்ம மெயின் போலுக்கு போல் ஷூஸ் போடுறோம், அந்த மாதிரி இன்டர்போலுக்கு தேவையில்லை. இன்டர்போல் டைரக்டா அப்படிதான் இருக்கும். ஓகே, ரைட்.
என்ன ஷேப்ல இருக்கும்? டேப்பரிங் ஷேப்ல இருக்கும். டேப்பரிங்னா ஒன்றும் இல்லை, இட் வில் பி லைக் திஸ். மெட்டீரியல் என்ன? காஸ்ட் ஸ்டீல் ஆர் காஸ்ட் அயர்ன். அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு சர்டன் எம்எம்எஃப் வந்து ஆர்மேச்சர் எம்எம்எஃப் ஈக்குவலா ஆப்போசிட்டா கொடுத்து அதை நலிஃபை பண்ணும். எங்க நலிஃபை பண்ணும்? ஒன்லி இந்த இன்டர்போலார் ஆக்சிஸ். இன்டர்போலார் ஆக்சிஸ்ல தான் நம்மளோட இன்டர்போல் இருக்கும். நம்மளோட ஆர்மேச்சர் இன்டர்போலை நோக்கி வந்து இன்டர்போல் இருக்கிற ஆக்சிஸ்லயே சுத்துறப்ப மட்டும்தான் நம்மளோட எம்எம்எஃப் நலிஃபை பண்ணும். ஓகே, இதுக்கு இந்த பக்கம் பாத்துக்கிறதுக்கு தான் நம்மளோட காம்பன்சேட்டிங் வைண்டிங் இருக்கிறாரு. கரெக்டா? நம்மளோட போல் இருக்கிற இடத்துல நம்மளோட காம்பன்சேட்டிங் வைண்டிங் இருக்கிறாரு. இந்த இடத்துல நம்மளோட இன்டர்போல் இருக்கிறாரு. ஸோ இன்டர்போலார் ஆக்சிஸ்ல மட்டும்தான் நம்மளோட ஆர்மேச்சர் எம்எம்எஃப் will be nullified in interpolar winding. காம்பன்சேட்டிங் வைண்டிங் யூஸ் பண்றப்ப மெயின் போல், நம்மளோட மெயின் போல் சைட்ல ஆர் எம்எம்எஃப் will be nullified. ஓகே, ஸோ த்ரூ அவுட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வரப்ப நம்மளோட ஆர்மேச்சர் எம்எம்எஃபோட வீரியம் குறைஞ்சிரும் பிகாஸ் ஆஃப் இன்டர்போல்ஸ் அண்ட் காம்பன்சேட்டிங் வைண்டிங். Okay, so compensating winding, and in order to neutralize the armature flux, the compensating MMF produced to neutralize the armature MMF equal to peak value of the armature MMF along the main pole. என்ன பா எனக்கு புரியல? peak value of நான் என்ன சொன்னேன், interpole என்ன வேல்யூ இருக்குன்னு சொன்னேன், z by 2p into ia by a. இந்த வேல்யூ என்னது? peak value of MMF, ரைட்டா? நம்மளோட டயக்ராம் நம்மளோட இது வரைஞ்சோம் இல்லையா, இந்த வேல்யூ ஓகே. மேக்ஸிமம் எங்க வரும்? நமக்கு இன்டர்போலார் ஆக்சிஸ்ல வரும். கரெக்டா? இந்த மேக்ஸிமம் பீக் எங்க வரும்? இன்டர்போலார் ஆக்சிஸ்ல வரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இன்டர்போலார் ஆக்சிஸோட ஓகே, இன்டர்போலார் ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் பீக் வரும். இந்த இன்டர்போலார் ஆக்சிஸ்ல நான் ஒரு போல் இன்ட்ரடியூஸ் பண்றேன், இன்டர்போல். அப்ப இதோட எம்எம்எஃப் எவ்வளவு இருக்கணும்? இந்த பீக் அளவுக்கு தான் இருக்கணும். அந்த பீக் தான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ அது ஓகே, அதனால இந்த ஃபார்முலா இஸ் ஓகே. அதே காம்பன்சேட்டிங் வைண்டிங் எங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன்? நம்மளோட சர்ஃபேஸ்ல. ஓகே, அப்ப நம்மளோட மெயின் போலோட பீக்க தானே இது நியூட்ரலைஸ் பண்ணும். ஏன்னா மெயின் போலோட பீக் எங்க வரும்? மெயின் போல்ல தான் வரும். அப்ப மெயின் போல்ல வரக்கூடிய மெயின் போல் பீக்க தான் நம்மளோட காம்பன்சேஷன் இது பண்ணும். ரைட், நம்ம பார்த்த பீக் MMF வந்து டோட்டல் பீக் ஆஃப் த ட்ரையாங்குலர் வேவ். நான் பார்த்த ட்ரையாங்குலர் வேவோட டோட்டல் பீக் தான் பார்த்துருக்கோம். இது இன்டர்போலார் ஆக்சிஸ். ஸோ இன்டர்போலோட வைண்டிங்கோட MMF தான் இது. ஆனா இதே MMF நமக்கு இதுக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் இது மெயின் போல் வழியா இருக்கிறதுனால மெயின் போலோட பீக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ மெயின் போலோட பீக்கோட ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ மெயின் போல் MMF ஓட ஃபார்முலா என்னன்னா போல் ஷூ பை போல் பிட்ச். போல் பிட்ச்னா என்னங்கிறதெல்லாம் நீங்க சிங்க்ரோனஸ்ல படிப்பீங்க. ஆனால் சம் சால்வ் பண்றப்ப I'll tell you. Into Z by 2p into IA by A. Amperes turns per pole is a unit. ஸோ இந்த MMF அப்படின்னா, ஸோ I'll just go directly to slide. இப்போ நம்மளோட மெயின் மேக்ஸிமம், அதாவது டோட்டல் வேவோட மேக்ஸிமம் எங்க வருது? இன்டர்போலார் ஆக்சிஸ்ல தான் வருது. எஸ், திஸ் இஸ் இன்டர்போல். ஓகே, திஸ் இஸ் நார்த் போல், திஸ் இஸ் சவுத் போல், திஸ் இஸ் இன்டர்போல். ஸோ இன்டர்போல், ஓகே, இன்டர்போலுக்கு ஒரு வைண்டிங் கொடுக்குறோம்னா அந்த வைண்டிங்கோட MMF எவ்வளவு இருக்கணும்? பீக் வேல்யூ இருக்கணும். இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Z by 2p into IA by A ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்மளோட இதை எடுத்துக்கலாம். நம்மளோட போல், அதாவது இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. நம்மளோட போலோட பீக் வந்து இந்த இடத்துல வரும். ஓகேயா? 0 வராது,
நம்மளோட லீடிங் டிப்ல தான் 0 வரும். டயக்ராம் கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மெயின் ஃபீல்டோட பீக் எங்க வரும்னா இந்த இடத்துல வரும். அதாவது 70 to 80% ஆஃப் மெயின் பீக். டோட்டல் பீக்ல இருந்து 70 to 80% தான் நம்மளோட மெயின் போலோட பீக் இருக்கும். ஓகே, நம்மளோட மெயின் போலோட பீக். ஓகே, இந்த பீக்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். போல் ஷூ பை போல் பிச் இன்டூ Z by 2pi இன்டூ IA by A. ஓகே, அந்த MMF யாருக்கு கொடுக்கணும்? நம்மளோட காம்பன்சேட்டிங் வைண்டிங்க்கு கொடுக்கணும். ஏன்? பிகாஸ் காம்பன்சேட்டிங் வைண்டிங் மெயின் போலோட சர்ஃபேஸ்ல இருக்கு. நம்மளோட மெயின் போல்ல இருக்கக்கூடிய MMF அதை நலிஃபை பண்ணணும். ரைட், அந்த 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 இதுதான் அந்த ஃபார்முலா தான் நான் இப்போ கொடுத்தது. Okay, so note that formula. Right, the peak value of the armature MMF along the main pole will be 70 to 80% of the armature MMF. The compensating winding is placed in the surface of the pole shoe. It must be connected in series with the armature circuit. Okay, fine. So na sonnadhe da I am again telling you. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் பிரஷ் ஷிஃப்ட். இப்போ வருது, நம்ம பிரஷ் பற்றி படிக்கிறப்ப ஆப்வியஸா நம்ம அந்த ஷார்ட் சர்க்யூட் பத்தி படிப்போம், ஷார்ட் சர்க்யூட் காயில் பத்தி படிப்போம், காமெண்டேட்டரோட பத்தி படிப்போம், இதெல்லாம் படிப்போம். ஓகே, என்ன மேம் பிரஷ் ஷிஃப்ட்னால என்ன மேம் ஆகுது? பிரஷ் ஷிஃப்ட்னா என்ன ஆகுது? அதாவது நம்மளோட MNA ஆக்சிஸ்ல நம்மளோட பிரஷ் எப்பயுமே எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? பிரஷ் should be always be connected in MNA axis. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரஷ் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷனால என்ன ஆகுது? நம்மளோட MNA ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகுது. நியூ MNA ஷிஃப்ட் ஆகிறப்ப நம்மளோட பிரஷ் என்ன ஆகும்? ஷிஃப்ட் ஆகும். அதுதான் பிரஷ் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபார்வர்ட் ஷிஃப்ட். ஏன்? நம்மளோட MNA வந்து இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுது, ஃபார்வர்ட் ஷிஃப்ட். இந்த இடத்துல நம்மளோட MNA லெஃப்ட் சைடுல ஷிஃப்ட் ஆகுது, திஸ் இஸ் பேக்வர்ட் ஷிஃப்ட். ஓகே, ஃபார்வர்ட் ஷிஃப்ட்ல என்ன மேம் ஆகும் அப்படின்னா, see இது நம்மளோட மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். ஓகேயா, இப்போ MNA எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு? இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஷிஃப்ட் ஆறப்ப அதாவது எப்படி இருந்ததுன்னா இந்த பக்கம் பாசிட்டிவ் சி, ஓகே, கரண்ட் உள்ள போற மாதிரி கரண்ட் வெளியே போற மாதிரி இருந்தது. ஓகேயா, நம்மளோட MNA இப்படி இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா MNA ஷிஃப்ட் ஆறப்ப இப்படி வருது. ஓகேயா, அப்ப என்ன ஆகும்? நம்மளோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருந்தது. இப்ப எப்படி போகும்? இப்படி போகும். ஓகேயா, ஓ சாரி, ஓகே, நம்மளோட புது MNA வந்து எங்க இருக்கு? ஷிஃப்ட் ஆயிருக்கு ரைட் சைடுல. நம்மளோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, ரைட். இப்போ இந்த டைரக்ஷன் தான் நான் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அவர் ஷிஃப்டட் MNA. ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா என்ன ஆகணும்? இதோட ஈக்குவலன்ட் தானே இது. அப்ப திஸ் இஸ் கால்ட் அஸ் டிமேக்னடைசேஷன். ஏன் டிமேக்னடைசேஷன்? ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா டிமேக்னடைசேஷன், அதுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா கிராஸ் மேக்னடைசேஷன். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட இதுல இப்படி ஃப்ளோ ஆகுதுன்றது கிராஸ் மேக்னடைசேஷன் சொன்னேன். அப்ப கிராஸும் டிமேக்னடைசேஷனும் சேர்ந்தது நம்மளோட ரிசல்டன்ட் ஃபீல்டு. ஓகேயா, ஓகே. ஸோ ஃபார்வர்ட் ஷிஃப்ட்ல என்ன ஆகுது? டிமேக்னடைசேஷன் ஆகுது. டிமேக்னடைசேஷன் என்ன? ஃப்ளக்ஸ் குறையும். ஆப்வியஸா என்ன குறையும்? EMF, இன்டியூஸ்ட் EMF குறையும். காம்படிஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா காம்படிஷன் இன்னும் நம்ம படிக்கல. ஸோ காம்படிஷன் படிச்சதுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போகலாம். பேக்வர்ட் ஷிஃப்ட். நம்மளோட MNA ஆக்சிஸ் பேக்வர்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்? பேக்வர்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் வில் பி a resultant field. ஓகே, ஸோ இது ரெண்டும் இருந்தாதான் இது கிடைக்கும். திஸ் இஸ் இது நம்மளோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அது இதுதானே. இதுக்கு ஆப்போசிட்ல போனா தட் இஸ் demagnetization. இதே டைரக்ஷன்ல போனா தட் இஸ் magnetizing. So this is magnetizing and this is cross magnetizing. So it is magnetizing, e.g. increases.
பெட்டர் காம்படிஷன் புவர் காம்படிஷன் ஏன் அப்படின்ட்டு காம்படிஷன் படிச்சா உங்களுக்கு புரியும். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. இட் ஷுட் பி நோன். அதாவது பிளட் ஷிஃப்ட்னால என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யூ வில் நோ, யூ ஷுட் நோ. காம்படிஷன் நடத்திட்டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நடத்தினாலும் காம்படிஷனில் சில விஷயங்கள் ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பொறுத்து வரும். ஸோ ரெண்டுமே படிச்சுட்டு திருப்பி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அது ஜென்ரேட்டர்ல, இது நம்மளோட மோட்டர்ல அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஃபார்வர்ட் ஷிஃப்ட்ல என்ன ஆகும்? மேக்னடைசிங் ஆகும், இஜி அதிகமாகும். புவர் காம்படிஷன் இருக்கும். பேக்வர்ட் ஷிஃப்ட்ல என்ன ஆகும்? காம்படிஷன் நல்லா இருக்கும், டிமேக்னடைசேஷன் ஆகும், இஜி ரெடியூஸ் ஆகும். ஸோ ஜென்ரேட்டர் படிச்சுக்கோங்க, மோட்டர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட். அடுத்தது ஓகே, இங்க ஒரு சம் இருக்கு. ஆக்சுவலா இதோட டீட்டா வேல்யூ வந்து நான் இதில் நோட் பண்ணாம விட்டுட்டேன். பட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா நான் சொல்றேன் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. நான் டீட்டா வேல்யூ குரூப்ல போட்டு விடுறதுக்கு அப்புறமா ஆன்சர் சொல்லி எனக்கு குரூப்ல சொல்லுங்க. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் சம். A 4-pole DC generator. போல்ஸ் எவ்வளோ? 4. லேப் வைண்டிங். அப்புறம் நம்மளோட parallel parts என்னது? A equal to P. அப்ப P is what? 4. Right. As an armature current. So IA எவ்வளோ? 100. Of and the number of conductors per parallel path. அப்ப Z by P. இல்ல இது number of conductors இல்ல. Okay. So total number of conductors எவ்வளவு இருக்கு? 500. So Z டைரக்டா எழுதிக்கலாம். Find the magnitude of armature MMF. MMF A கேக்குறாங்க. Demagnetizing MMF. அப்ப MMF demagnetizing கேக்குறாங்க. Cross magnetizing MMF. That is okay. So MMF A ஓட ஃபார்முலா என்ன? Z by 2P into IA by A. Okay. What is Z? 500 divided by 2 into poles is 4 into IA is 100. A is 4. So 250. என்ன வரும்? So solve பண்ணீங்கன்னா you'll get this answer. 1562.5 mmf இருக்கிறதுனால ampere turns per pole. Okay. Ampere turns is your mmf formula. ஏன் ampere turns னு சொல்றேன்? mmf என்னது? is n into I. கரெக்டா? formula. n-ங்கிறது turns, I-ங்கிறது current. So ampere turns. Ampere turns. இங்க per pole க்கு போடுறதுனால by p ன்னு போடுறதுனால ampere turns per pole. Okay. சரி மேம், இதோட ஃபார்முலா என்ன மேம்? I'll give you the formula. See, demagnetization, cross magnetization. ரெண்டுமே என்ன பார்த்தோம்? See, this is demagnetization பார்த்தோம், this is cross magnetization பார்த்தோம். கரெக்டா? So we will have a certain angle theta. இந்த angle theta என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can find demagnetization and cross magnetization. So அதோட ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2 theta divided by 180 into mmf into A. That is your demagnetization. இதே 180 minus 2 theta divided by 180 into mmf of A. This is your cross magnetization. So நான் theta இதில் நோட் பண்ணாததுனால I'm not sure. நான் உங்களுக்கு theta value குரூப்ல கொடுக்குறேன். அந்த theta value substitute பண்ணி you have to find your demagnetization mmf and cross magnetization mmf and put the results in your group. சரியா? ஃபார்முலா முதற்கொண்டு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா, ஈஸியாக கேட்பான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பார்க்கறதுக்கு கொஸ்டின் பல்காக தெரிஞ்சாலும் உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுது அப்படின்னா, கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, அடுத்தது காம்படிஷன். ஸோ வாட் இஸ் காம்படிஷன்? ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாமா? ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 8:45. ஏன்னா காம்படிஷன் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வித் த see this is your, இது நம்மளோட காம்படிஷன் சொல்லுவாங்க. ஓகேயா? இது நம்மளோட காம்படிஷன் செக்மெண்ட்ஸ். ஓகேயா? ரைட். இங்க என்ன ஆகும்? see நம்மளோட இங்க தான் நம்மளோட காம்படிட்டர் இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் ஆர்மேச்சர்.
ஓகே என்ன ஆகும்னா இங்க காயில்ஸ் இருக்கும் இது 1 2 3 அப்படின்னா இது 1 dash 2 dash 3 dash என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருந்து இப்படி கனெக்ட் ஆகும் அதே இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது நான் என்ன சொன்னேன் எவ்வளோ கண்டக்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ காமெண்டேட்டர் செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ காயில்ஸ் இருக்கோ அவ்வளோ காமெண்டேட்டர் செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து கனெக்ட் ஆகும் இங்கேருந்து கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒவ்வொரு காயிலேருந்தும் ஒவ்வொரு காமெண்டேட்டர் செக்மெண்ட்க்கும் கனெக்ட் ஆகும் ஓகே ரைட் ஸோ இந்த காமெண்டேட்டர் செக்மெண்ட்டை நான் நேராக வரைகிறேன் அதாவது இதை நான் வளைச்சிருக்கிறது ரவுண்டாக இருக்கிறத இப்படி நான் நேராக வரைகிறேன் ஸோ இது ஒன்றுமே ஓகே ஸோ இது ஒன்னொன்னுமே நம்மளோட ஒரு காம்படிட்டர் செக்மெண்ட் சே திஸ் இஸ் 3 திஸ் இஸ் 2 திஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்றேன் ஓகே நம்மளோட பிரஷ் வந்து காம்பினேட்டர் கூட தானே அட்டாச் ஆயிருக்கும் ஓகே சே பிரஷ் இஸ் ஹியர் பிரஷ் இங்க இருக்கு இதான் நம்மளோட பிரஷ் ஓகேயா ரைட் நம்மளோட காயில்ஸ் என்ன சொன்ன அதாவது ரெண்டு காயிலோட டெர்மினல் சேர்த்து ஒரு காம்படிட்டர் செக்மெண்ட்ல இருக்கும் அப்ப காயில் வந்து நான் இப்படி வரையறேன் ஓகே ரைட் இப்ப இந்த காயில் என்ன இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல ஒரு கரண்ட் ஐசி ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்க ஐசி 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 இதுக்கு முன்னாடி காம்படிஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொன்ன வாட் இஸ் காம்படிஷன் வாட் டஸ் காம்படிட்டர் டு ஏசியா கரெக்ட் நம்மளோட ஏசி வேவ் அதாவது நம்மளோட வேவ் எப்படி கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும் இது நம்மளோட என்ன பண்ணும் காம்படிட்டர் என்ன பண்ணும்னா ஈஸியா மாத்தும் அப்ப என்ன பண்ணும் இந்த கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ கரண்ட் ரிவர்சல் இஸ் டன் பை காம்படிட்டர் ஓகே மேம் சரி மேம் கரண்ட் ரிவர்சல்லாம் என்ன மேம் சி இப்ப இது ஒரு சைக்கிளா இது என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிரஷ் இங்க இருக்கு அடுத்தது பிரஷ் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி மூவ் ஆகும் ஏன்னா இது ரொட்டேட் ஆகுது இல்லையா ரொட்டேட் ஆக ஆக காம்படிட்டரும் ரொட்டேட் ஆகும் நம்மளோட பிரஷ் அங்கேயே தான் இருக்கும் ஸோ பிரஷ் அடுத்தது எங்க வரும் 2க்கும் 1க்கும் சேர்த்தாப்புல வரும் அடுத்தது என்ன வரும் 2ல நிறையாவும் 1ல கொஞ்சமும் வரும் அடுத்து என்ன வரும் இன்னும் 2ல இன்னும் நிறையாவும் 1ல ரொம்ப கம்மியா வரும் அடுத்து என்ன ஆகும் ஃபுல்லா 2க்கு வந்துடும் கரெக்டா ஏன்னா பிரஷ் அங்கேதான் இருக்குப்பா நம்மளோட இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இது ரொட்டேட் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிரஷ் வந்து 1 கிட்ட இருக்குது அடுத்து ரொட்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும் 2க்கு கொஞ்சமும் 1க்கு கொஞ்சமும் பிரஷ் இருக்கும் அடுத்து ரொட்டேட் ஆகிறப்ப 2க்கு மேக்ஸிமம் 1 கம்மியா இருக்கும் அடுத்து இன்னும் ரொட்டேட் ஆச்சுன்னா 2க்கு மேக்ஸிமம் இருக்கும் 1க்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அடுத்தது ஃபுல்லா 2 கிட்ட இருக்கும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா ரைட் இது டோட்டலா சேர்ந்தது ஒரு சைக்கிள் அப்ப ஒரு சைக்கிள்னு சொல்றீங்க ஓகே மேம் ஒரு சைக்கிள் இங்க ஒரு கரண்ட் வருதுன்னு வைங்க ஐ ஒரு ஐன்னு ஒரு கரண்ட் வருது இந்த இடத்துல ஒரு கரண்ட் வருது இங்க ஒரு கரண்ட் வருது இங்க ஒரு கரண்ட் வருது இங்க ஒரு கரண்ட் ஓகே நம்மளோட அவுட்புட் என்ன இதுதானே அப்ப நம்ம அவுட்புட் வந்து எல்லா இடத்துலயும் கரண்ட் ஐ தானே வரணும் எங்கேயும் மைனஸ் ஐ வரக்கூடாது வேற மேக்னிடியூட் வரக்கூடாது அப்பதானே டிசி யூனிஃபார்ம் மேக்னிடியூட்ல சேம் டைரக்ஷன்ல இருந்தா தான் டிசி கரெக்டா அப்ப டிசினா வெறும் ஐ இந்த சைக்கிள் ஐ இந்த சைக்கிள் ஐ இந்த சைக்கிள் ஐ எங்கேயுமே உங்களுக்கு மைனஸ் ஐலாம் வரக்கூடாது அப்ப இது 5மே நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5லயுமே உங்களுக்கு கரண்ட் வந்து ஐ தான் வரும் அப்ப என்ன அர்த்தம் காம்படேட்டர்னு ஒண்ணு சேர்க்கறதுனால அங்க காயில்ஸ் கனெக்ட் பண்றதுனால நம்மளோட ஏசியா வர வேண்டியது டிசியா வருது ஸோ இதுதான் காம்படேட்டர் செய்யுது ஸோ இது ஒவ்வொன்றும் நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா யூ வில் நோ ஆமா மேம் 5லயுமே ஒரே கரண்ட் தான் வருது ரிவர்ஸ் எல்லாம் இங்க நடக்கலையே ஒரு சைக்கிளுக்கு நெகட்டிவே வரலையே அப்ப காம்படேட்டர் டஸ் தட் ரோல் ஸோ அதுதான் காம்படேஷன் ஸோ தனித்தனியா படிப்போம் காம்படேஷன் பண்றப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருக்கு அங்க பிரஷ்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த பிரஷ் வந்து என்ன ஆகும் ஷார்ட் சர்க்கியூட் காயில் அதை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ 1 கிட்ட பிரஷ் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன் பிரஷ் என்ன பண்ணும் collects the current to the external source அப்ப இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் கரெக்டா இது இந்த கரண்ட் தான் இங்க ஃப்ளோ ஆகும் பிகாஸ் 1ன்றதுல இந்த பிரான்ச் மட்டும் தான் இருக்கு
இந்த பிரான்ச்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இதுவும் இதுவும். This will be IC, இதுவும் IC அப்படின்னா 2IC will be flowing. அந்த 2IC தான் நம்மளோட பிரஷ் கரண்ட். ஓகேயா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா பிரஷ் கனெக்ட் ஆகிறப்ப நம்மளோட காயில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி, ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன? இது ஒன் செக்மெண்ட், இங்க ஒரு பிரஷ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இந்த காயில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. கரெக்டா? மித்த எங்கேயுமே உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகல, இந்த காயில மட்டும் ஃப்ளோ ஆகுது. வேணா பிரஷ் அங்கதான் இருக்குது. ஸோ திஸ் காயில் இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். ஷார்ட் சர்க்கியூட்னா என்னன்னு அர்த்தம்? எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. இப்படி இருக்குன்னு வைங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸை தூக்கணும்னா ஷார்ட் சர்க்கியூட். கரண்ட் சூசஸ் திஸ் பாத்தா திஸ் பாத்தா, இந்த பார்ட் தான். ஏன்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, அப்ப கரண்ட் ஈஸியா ஃப்ளோ ஆகலாம். ஸோ கரண்ட் சூசஸ் த ஷார்ட் சர்க்கியூட் பாத். ஸோ எத்தனை செக்மெண்ட்ஸ் இருந்தாலும் த்ரூ த பிரஷ் போகுது இல்லையா? ஸோ இந்த காயில் ஷார்ட் சர்க்கியூட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் காயில் இஸ் ஷார்ட், தீஸ் டூ காயில்ஸ் ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டட். அதாவது நம்மளோட செக்மெண்ட் 1 இஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். அதான் ஷார்ட் சர்க்கியூட் காயில், ஷார்ட் சர்க்கியூட் காயில்னு சொல்றோம். ஷார்ட் சர்க்கியூட் காயில நம்மளோட பிரஷ் இருக்கும். எந்த ஒரு, அதாவது ரெண்டு பக்கமும் கரண்ட் சேமா வந்ததுன்னா நார்மல். இது அடுத்தடுத்து பாக்குறப்ப எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வரும், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வோல்டேஜ் வரும், அந்த வோல்டேஜ்னால ஸ்பார்க் வரும் அப்படின்லாம் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அந்த அடுத்தடுத்து வர இந்த 5த்துலயுமே படிச்சோம் அப்படின்னா இவ்வளோ, ஓ அப்படியா மேடம், சரி, அப்ப வந்து ஷார்ட் சர்க்கியூட் காயில்ஸ்னால நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வோல்டேஜ் வருது. அப்ப அந்த இடத்துல பிரஷ் இருக்கிறதுனால, பிரஷுக்கும் அந்த வோல்டேஜ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பார்க் வருது அப்படின்னு நமக்கு தெரியும். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் டக்குன்னு வரப்ப பிரஷ்ல ஸ்பார்க் வரும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், காம்படிஷன் வேற என்னென்ன பண்ணலாம், ஸோ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதனால எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மாதிரியே பார்க்கலாம். ஸோ இது ஒரு 20 minutes தான். நெக்ஸ்ட் செஷன்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் we will go into equivalent circuit of a DC generator. So today's session is completed. So any doubts? See, ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அண்ட் காம்படிஷனுங்கிறது ஒரு தனி டாபிக்கா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ மேம் ப்ராப்ளம்ஸ், மேம் இதுல ப்ராப்ளம்ஸ் நிறைய வராதுப்பா, தியரி பார்த்து நிறைய கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி எம்எம்எஃப் வேல்யூ, அடுத்து இந்த மேக்ஸ் மெயின் போல் வழியா இருக்கக்கூடிய எம்எம்எஃப் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. மற்றபடி தியரிஸ் நிறைய வரும். தியரிஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இது டவுட்ஸ், ஏதாவது டவுட் இருக்கப்பா? ஓகே, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன், இருங்க. ஓகே ஓகே கைஸ், லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன் now. Thank you.